ஸ்லோகம் நம்பர் 13 சேர்ந்து சாண்ட் பண்ணலாம். சக்தித்வயம் ஹி மாயாயா விக்ஷேபாவ்ருதி ரூபகம் விக்ஷேப சக்திலிங்காதி பிரம்மாண்டாந்தம் ஜகத் ஸ்ருஜேத். 3 சீயர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி எப்படி இந்த 3 சீயர்ஸும் ஒரு இண்டிவிஜுவலோட இன்டெகிரல் பார்ட்டா இருக்கா அப்படின்னு ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். இந்த 3 சீயர்ஸ்ல 2 ரிலேட்டிவ் சீயர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகறா, அவளோட ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாமும் நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த அப்சல்யூட் சீயர் எப்படி டைம்ல ஃபார்ம் ஆகிறது கிடையாது, அதையும் நாம பார்த்தோம் இல்லையா. இப்ப சாட்சியுடைய மியர் பிரசன்ஸ்ல, அப்சல்யூட் சீயருடைய மியர் பிரசன்ஸ்ல என்ன நடக்கிறது, இந்த சாட்சி இந்த மைண்டுக்கு சிதாபாசத்தை லெண்ட் பண்றது, கான்சியஸ்னஸ் லெண்ட் பண்றது. அப்ப மைண்ட் சிதாபாசத்தோட இருந்து ஒரு சீயர் ஆகி அது சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு திருப்பியும் கான்சியஸ்னஸ் லெண்ட் பண்றது. இப்ப இந்த மைண்ட் சீயர் தான் அவஸ்தாத்ரயத்தை அண்டர்கோ பண்றது. மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸோட சேர்ந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லையா. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது இந்த ஈஸ்வர சிருஷ்டிய என்ன பண்றது, இந்த மைண்ட் ஜீவ சிருஷ்டியா அது கன்வெர்ட் பண்ணிடுறது. ஏன்னா அத ஜீவ சிருஷ்டியா கன்வெர்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இந்த மைண்டுக்கு இருக்கு. இந்த மைண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னா, தாட்ஸ் ஜெனரேட் பண்றது மூலமா மைண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்றது. அப்ப அந்த அந்தக்கரண போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த விஷயத்தை எல்லாம் பண்றது. இப்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு என்ன பேரு, ஜாகிரத் பிரபஞ்சம் அப்படின்னு பேரு. இது எப்போ இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தோட மைண்ட் எப்போ கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, மைண்ட் எப்போ ஃபுல்லா ஆக்டிவா இருக்கோ அந்த ஸ்டேட்ல மைண்ட் ஜாகிரத் பிரபஞ்சத்தோட டிரான்சாக்சன்ஸ் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மைண்ட் பார்ஷியலி ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகுறது, இதே இந்த அந்தக்கரணம் இந்த விருத்தி போர்ஷன் என்ன பண்றது, இன்டர்னல் பிரபஞ்சத்தை ஜெனரேட் பண்றது, இன்டர்னல் பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றது. அதுக்கு என்ன பேரு, ஸ்வப்ன அவஸ்தா. அப்ப ஸ்வப்ன பிரபஞ்சத்தை ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி இருக்கிற வாசனாச ஜெனரேட் பண்றது மூலமா ஒரு ஸ்வப்ன பிரபஞ்சமானது கிரியேட் பண்ணப்படுறது, ஒரு இன்டர்னல் வேர்ல்ட் கிரியேட் ஆகிறது. அந்த இன்டர்னல் வேர்ல்டுக்கு பேரு ஸ்வப்ன பிரபஞ்சா, அந்த ஸ்டேட்டுக்கு பேரு ஸ்வப்ன அவஸ்தா. சோ மைண்டுக்கு ஜாகிரத அவஸ்தாவும் இருக்கு, ஸ்வப்ன அவஸ்தாவும் இருக்கு. இந்த மைண்ட் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஜாகிரதையும் ஸ்வப்னாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இந்த மைண்ட் இப்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுறது. அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நம்ம சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு சொல்றோம். இப்போ மைண்ட் ஃபுல்லி ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் ஜாகிரத அவஸ்தா, partially active state is swapna avastha, inactive state is sushupti avastha. இப்போ இந்த அவஸ்தா எல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மைண்டை சேர்ந்தது. இது எதுவுமே சாட்சியை சேர்ந்தது கிடையாது. இப்ப இந்த சாட்சி என்ன பண்றது, இந்த 3 அவஸ்தாவையும் விட்னஸ் பண்றது. அதனாலதான் அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ் நாம சொல்றோம். இப்ப இந்த மைண்ட் ஜாகிரத் அண்ட் ஸ்வப்னால என்ன பண்றது அப்படின்னா, என்ன பண்றது, இது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இந்த மைண்டே மாறி நிறைய புண்ணிய கர்மாவும் பண்றது, நிறைய பாப கர்மாவும் இந்த மைண்டே தான் இப்ப பண்றது. அதுக்கான பலனையும் இந்த மைண்ட் இப்போ ரிசீவ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த பாப புண்ணிய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக, அதாவது லெஃப்ட் ஓவர் கர்மா ஏதாவது இருந்ததுன்னா அதை எக்ஸாஸ்ட் பண்றதுக்காகவே இப்ப இந்த மைண்ட் என்ன பண்றது,
ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கும் வந்து இதே மைண்ட் தான் டிராவல் பண்றது. அதுதான் ஜாயத்தே மிரியத்தே ததா. ஜாயத்தேனா மைண்ட் பார்ன். மைண்ட் பார்ன்னா லிட்டரலா மைண்ட் பார்ன் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல என்ன நோட் பண்ணிக்கணும், மைண்ட் வந்து புதுசா ஒரு பிசிக்கல் பாடிய எடுத்துக்கிறது. அதுதான் வந்து இந்த இடத்துல அர்த்தம். ஏன்னா பர்த்னா என்ன அர்த்தம், ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர சம்யோகம் பர்த் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. புதுசா ஒரு பிசிக்கல் பாடிய இந்த மைண்ட் ஆனது எடுத்துக்கிறது. அதே மாதிரி அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசிக்கல் பாடிய அது லீவ் பண்றத வந்து டெத் அப்படின்னு சொல்றோம். அதுதான் மிரியத்தே. சோ மைண்ட் வந்து பாடி டு பாடியும் வந்து டிராவல் பண்றது. சோ இதுதான் வந்து மைண்டோடைய வேலையா இருக்கு. இந்த மைண்ட் வந்து இந்த வேலை எல்லாம் பண்றதுக்கு அந்த கரண போர்ஷன் ஆஃப் த மைண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றது. தாட்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மைண்ட் வந்து பண்றது. இப்போ ஆத்தர் வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறார் அப்படின்னா, இந்த ஜீவா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம பத்தி ஆத்தர் வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்றார். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தோம். இப்ப ஏன் வந்து இந்த திருஷ்ய விவேகமே தேவைப்படுறது, ஏன்னா நம்ம வந்து எதையோ மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த சாட்சி அண்ட் மைண்ட் வந்து மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கோம். சாட்சி மனஹ அவிவேகம் வந்து இப்ப இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அதுதான் ப்ராப்ளம். இப்ப அந்த அவிவேகத்தினால என்ன பண்றோம், அகம் சாட்சி அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு பதிலா, அதுவும் இந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி, இது எவர் ஃப்ரீ சாட்சி, அகர்த்தா அபோக்தா அசங்கஹா ஆனந்த ஸ்வரூபஹா நித்யஹா முக்தஹா, இந்த எவர் ஃப்ரீ சாட்சி அகம் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து என்ன வந்து மைண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. 3rd சாப்டர்ல நாம படிச்சோம். இப்போ விமூடாத்மா, மூடானா கன்ஃபியூஸ்ட், விமூடா அப்படின்னா ஸ்பெஷலி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பத்மபூஷன்ல இருந்து பத்ம விபூஷனுக்கு போற மாதிரி மூடா டு விமூடா. இப்போ மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த அவஸ்தாத்ரய கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நானு தப்பா நினைச்சுக்கிறேன். இப்ப மைண்ட வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றதுல நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாது. அது வந்து என்னைக்குமே எனக்கு சம்சாரத்தை கொடுக்காது. இப்ப ஞானி வந்து மோட்சத்தை எப்படி என்ஜாய் பண்ணுவார், ஞானிக்கு மைண்ட் இருக்கா இல்லையா, டெஃபினட்டா இருக்கு இல்லையா. அந்த ஞானி வந்து மைண்ட இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணுவார். அப்போ ஞானியுடைய குளோரிய எப்படி ஞானி கிளைம் பண்ணுவார், அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா பிரம்மனால பேச முடியாது, அகம் பிரம்ம அப்படின்னு பிரம்மத்தினால சொல்ல முடியுமா? அப்ப அந்த மைண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிரம்மன் அப்படின்னே என்னால வந்து கிளைம் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு இந்த மைண்ட் ஆனது தேவைப்படுறது. அப்போ மைண்டை யூஸ் பண்றது இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். பட் அந்த மைண்டே நான் தான் அப்படின்னு சொல்றதுலதான் ப்ராப்ளமே ஆக்சுவலி ஆரம்பிக்கிறது. இப்போ மைண்டோட என்ன அசோசியேட் பண்ணிக்கிறேன், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுதான் அவிவேக. ஏன் இப்படி என்னால வந்து மைண்ட் இது சாட்சி இது அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாம போயிடுறது? நான் வந்து சைத்தன்யம் அப்படின்னா எனக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்கிறது? ஏன் நாம எல்லாருமே பிறக்கும் போதே அகம் முக்த ஸ்வரூபகா அப்படிங்கிற நாலேஜ் இல்லாம பிறக்கிறோம்? நான் சைத்தன்யம்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எப்படி இந்த மிக்ஸ்அப் ஆனது நடந்தது? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இப்படி கிளாஸுக்கெல்லாம் வர வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? இப்ப சம்சாரத்தோட காஸ் என்ன? இந்த மிக்ஸ்அப்னாலதான் இந்த சம்சாரமானது ஏற்பட்டிருக்கு. இந்த சம்சாரத்துடைய காஸ் என்ன, அதோட ரெமிடி என்ன? அதுதான் வந்து ஸ்லோகம் 13ல இருந்து 21 வரைக்கும் ஆத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நாம எல்லாருக்கும் ஏன் இந்த இக்னோரன்ஸ் ஆனது இருக்கு, ஏன் நான் சாட்சின்னு தெரியறது இல்லை, இந்த இக்னோரன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆத்தர் வந்து அதுக்கு காரணம் மாயா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல மாயாவை ஆத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார். மட்டும் இல்லாம இந்த மாயா வந்து இக்னோரன்ஸ்க்கு காரணம் மட்டும் இல்ல, இந்த கிரியேஷனுக்கும் மாயா தான் ரெஸ்பான்சிபிள். அந்த கிரியேஷன்லயும் நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட்லயும் நாம வந்து ஒரு மிக்ஸ்அப்ப பண்ணி வச்சிருக்கோம்.
என்ன மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கோம்? காரணத்தையும் காரியத்தையும் நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காரண காரிய அவிவேகமும் வந்து ஆப்ஜெக்டிவ் லெவல்ல நம்மளுக்கு இருக்கு. நாம வந்து இந்த வேர்ல்டுல பார்க்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்னது அப்படின்னா காரண காரிய மிக்சரை தான் நாம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப காரணம் பிளஸ் நாம ரூபதான் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஒரே இடத்திலேயே இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ ஒரே இடத்திலேயே நிர்விகார காரணமும் இருக்கு, சவிகார காரியமும் இருக்கு. கரெக்டா? ரெண்டையும் சேர்த்துதான் நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். வெறும் காரியத்தை மட்டும் நாம என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லை. இப்ப ஆர்னமெண்ட நான் வந்து பார்க்கிறேன், ஆர்னமெண்ட் நான் தொடறேன் அப்படின்னு சொன்னா ஆர்னமெண்ட்ங்கிறது என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் a mixture of gold plus நாம ரூப. அந்த கோல்டு பிளஸ் அந்த ஆர்னமெண்ட் தான் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட் நமக்கு வந்து இந்த விவேகம் இல்லாததுனால நாம என்ன பண்றோம்? இந்த காரிய பிரபஞ்சத்திலிருந்து செக்யூரிட்டிய நாம வந்து எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம். வேர்ல்ட வந்து என்ஜாய் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அது செக்யூரிட்டி கொடுத்துடும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. நம்ம வந்து நம்ம சப்ஜெக்டிவ் லெவல் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மைண்ட யூஸ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அந்த மைண்ட் நானுன்னு சொல்றதுதான் தப்பு. அதே மாதிரி வேர்ல்ட யூஸ் பண்றது தப்பு கிடையாது, பட் அந்த வேர்ல்டே எனக்கு செக்யூரிட்டியை கொடுத்துடும்னு எதிர்பார்க்கறது தான் நாம இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்கிற தப்பு. அப்போ அந்த காரிய காரண அவிவேகமும் நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் லெவல்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிற போது இந்த காரிய காரணத்தை பிரிச்சு காரணத்தை ஹோல்டு பண்ணிக்கணும், இந்த சப்ஸ்டன்ஸை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுறது. சோ டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலை. அப்ப காரண காரிய அவிவேகத்துக்கும் எது காரணம் அப்படின்னு பார்த்தா மாயாதான் காரணம். இன்ஃபேக்ட் மாயாதான் டோட்டலா காரணம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. மாயாவோட ஆவரண சக்தி தான் இதுக்கு காரணம், இந்த மிக்ஸ்அப்புக்கு காரணம். இப்ப மாயா அப்படின்னு டாபிக் வந்துட்டாலே ஈஸ்வராவும் சிருஷ்டியும் வந்து நேச்சுரலா அந்த டாபிக் உள்ள வந்துடும். சோ அதனையும் நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்ன டெக்ஸ்ட் அப்படிங்கறதுனால ஆத்தர் வந்து ரொம்ப டீடைல்டா வந்து இத டிஸ்கஸ் பண்ணல. அதனால நாமளும் வந்து ரொம்ப பிரீஃபா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கிரியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா கிரியேஷன்னா என்ன? இப்ப கிரியேஷன் அப்படின்னா நாம என்ன சொல்றோம்? ஒரு காரணத்திலிருந்து வந்த காரியம் அப்படின்னு சொல்றோம். கிரியேஷன் இஸ் தி ப்ரொடக்ஷன் அவுட் ஆஃப் அ காஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஜெனரலா எப்படி வந்து இந்த காரணத்திலிருந்து காரியம் வருது? வாட் இஸ் தி மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? காரண காரியம் அப்படின்னு இருக்கு, ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த காரணம் காரியம் ப்ராடக்ட் இஃபெக்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தமோட வெயிட் புரியாம ஆர் எக்ஸாக்டா அதை அர்த்தம் பண்ணிக்காம நம்ம வந்து லூஸா வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம பிரயோகப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டர் எடுத்துக்கோங்க, குயவன். அவன் வந்து என்ன பண்ணுவான்? பாட்டர் என்ன பண்ணுவான்? நிறைய பானைகளா பண்ணுவான் இல்லையா? நிறைய மண் பாண்டங்களை அவன் பண்றான். அப்போ பானை பண்ணுவான், தட்டு பண்ணுவான், டம்ளர் பண்ணுவான், எல்லாமே வந்து நிறைய மண் பாண்டங்களை வந்து இந்த பாட்டர் பண்றான். எதுல இருந்து பண்றான்? மண் பாண்டங்களை களிமண்ணில இருந்து இந்த மண் பாண்டங்களை பண்றான். இப்ப நீங்க போய் ஒரு பாட்டர் பண்ற இடத்த விசிட் பண்ணீங்கன்னா இந்த பாட்டர் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு களிமண்ணோட ஒரு மொத்தைய ஒரு களிமண்ண ஒரு லம்ப் ஆஃப் கிளேய வந்து ஒரு ஓரமா போட்டு வச்சிருப்பாரு இல்லையா? அதுல இருந்து எடுத்து பானையோ தட்டோ மூடியோ என்ன பண்ணணுமோ அந்த பாட்டர் வந்து பண்ணுவார் இல்லையா? அப்ப விதவிதமான மண்பாண்டங்களை இந்த பாட்டர் பண்றார். சோ எதுல இருந்து பண்ற?
களிமண்ல இருந்து பண்றாரு. அப்ப களிமண் காரணம், மண் பாண்டங்கள் காரியம் இல்லையா, இதுதான் சொல்றோம். அப்ப அந்த அவர் பாட் பண்றத பார்த்துட்டு நாம என்ன சொல்றோம், இந்த பாட்டர் கிரியேட் பண்ணிருக்கார் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா. இந்த பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார் அப்படின்னு நாம அந்த ஆக்ஷனை பார்த்து சொல்றோம். இப்ப ஆத்தர் கேக்குறார், குயவன் பானைய கிரியேட் பண்ணிருக்கான்னு சொல்றையே, உண்மையாவே இந்த குயவன் என்ன கிரியேட் பண்ணிருக்கார் அப்படின்னு ஆத்தர் நம்மள கேக்குறார். நீ வேணா எதுக்கும் ஒழுங்கா ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்றியா, இந்த பாட்டர் உண்மையாவே எதையாவது கிரியேட் பண்ணிருக்காரா அப்படின்னு நீ ஒழுங்கா இன்னொரு வாட்டி செக் பண்ணி சொல்றியா அப்படின்னு ஆத்தர் நம்மள கேக்குற. நாம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டர் எதையுமே கிரியேட் பண்ணல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் யாராலையுமே எதையுமே கிரியேட் பண்ண முடியாது, யாராலையும் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, யாராலையும் எதையும் அழிக்கவும் முடியாது. இப்ப இந்த பாட்டர் ஒரு அவுன்ஸ் ஆஃப் மேட்டரை கூட கிரியேட் பண்ணலை. ஒரு சப்ஸ்டன்ஸையும் இந்த பாட்டர் இப்போ கிரியேட் பண்ணல. பானை வரத்துக்கு முன்னாடி களிமண் இருந்ததா? இருந்தது. பானை வந்ததுக்கு அப்புறமும் களிமண் இருக்கா? இருக்கு. அப்புறம் நாம ஏன் பாட்டர் பானையை கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்றோம்? தப்பான வார்த்தைய யூஸ் பண்றோம் இல்லையா. இப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம், இப்ப கிரியேஷன் அப்படின்னு சொல்றோமே, கிரியேட் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நாம தெரிஞ்சுக்கிறோம், ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த பாட்டர் ஷேப்பை கொடுத்திருக்கார் அப்படின்னு நாம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆடிங் ஷேப் டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளே, அததான் இந்த பாட்டர் பண்ணிருக்கார். பாட்டரால ஒரு நாளைக்கும் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ப அவன் போடுற எஃபர்ட் எல்லாம் என்ன, இந்த பாட்டர் ஒரு எஃபர்ட் போடுறானே அது என்ன அப்படின்னு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளேக்கு ஷேப்ப கொடுக்கறார். இதுதான் அந்த பாட்டர் பண்ற விஷயம். ஷேப் பண்றதுக்கு முன்னாடியும் கிளே இருந்தது, ஷேப் வந்ததுக்கு அப்புறமும் கிளே ஆனது இருக்கு இல்லையா. ஷேப் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளேக்கு நான் ஒரு பேரு வச்சிருக்கேன், ஷேப் ஆனதுக்கு அப்புறமா அதே கிளேக்கு நான் வேற ஒரு புது பேரு கொடுக்கறேன். ஷேப் பண்றதுக்கு முன்னாடி அத களிமண்ணுன்னு சொல்றேன், ஷேப் வந்ததுக்கு அப்புறமா அத பானை, தட்டு, மூடி அப்படின்னு விதவிதமா பேர் கொடுக்கறேன். சோ இந்த பாட்டர் என்ன பண்ணிருக்கார், புதுசா எதையும் இந்த பாட்டர் கிரியேட் பண்ணலை, வெறும் ஒரு ரூபம் கொடுத்திருக்கார். அந்த ரூபத்தை பொறுத்து நாம அந்த ரூபத்துக்கு ஒரு நாமாவை கொடுக்கிறோம். கரெக்டா? இப்ப ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு வெரைட்டிஸ் ஆஃப் நாம ரூபத்தை ஆட் பண்றது பேரு கிரியேஷன். அப்ப ப்ரொடக்ஷன் புதுசா ப்ரொடியூஸ் பண்றது கிரியேஷன் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஷயத்துக்கு வெரைட்டிஸ் ஆஃப் நாம ரூபத்தை ஆட் பண்றதுதான் கிரியேஷன். அப்ப காஸ் பிளஸ் அடிஷன் ஆஃப் நாம ரூபா இஸ் ஈக்குவல் டு கிரியேஷன். காஸ் பிளஸ் அடிஷன் ஆஃப் நாம ரூபா இஸ் ஈக்குவல் டு கிரியேஷன். கிளே பிளஸ் நாம ரூபா இஸ் ஈக்குவல் டு earthenwares, மண் பாண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். காஸ் பிளஸ் அடிஷன் ஆஃப் நாம ரூபாவை தான் நாம ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரொம்ப லூசா கலோக்கியலா இந்த வார்த்தைய யூஸ் பண்றோம். இது லெசன் நம்பர் 1. லெசன் நம்பர் 2, அந்த பாட்டர் புதுசா எதுவும் கிரியேட் பண்ணல, ஓகே, ஆனா வெறும் ஷேப் மட்டும்தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஷேப் எங்க இருந்து வந்தது கேட்கலாம் இல்லையா அந்த கேள்வி.
நாம சொல்றோம் ஷேப்பும் பாட்டர் புதுசா கொண்டு வந்தது கிடையாது. ஏன்? எல்லா ஷேப்பும் ஆல்ரெடி அந்த களிமண்ணுல எப்படி இருக்கு? அவ்யக்த ரூபத்துல இருக்கு. அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல எல்லா ஷேப்பும் ஆல்ரெடி அந்த களிமண்குள்ள present. All possible geometrical shapes வந்து ஒரு spherical shape, spherical தான் தெரியும்ல, ஒரு ஸ்பியர், அந்த ஷேப்ல எல்லா geometrical shapesயும் நாம வந்து ஆக்சுவலி அடக்கிடலாம். சோ எல்லாமே அந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல அந்த கிளேக்குள்ள ஆல்ரெடி ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் அது உள்ள இருக்கு. இப்ப அவ்யக்த நாம ரூபாவா அதுக்குள்ள இருக்கு. இந்த பாட்டர் என்னதான் பண்றார் அப்படின்னா அந்த அவ்யக்த நாம ரூபாவ வியக்த நாம ரூபாவ கன்வெர்ட் பண்றதுதான் பாட்டர் போடுற எஃபர்ட் இல்லையா? அந்த அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபத்தை மேனிஃபெஸ்ட் நாம ரூபாவா இந்த பாட்டர் இப்போ ஆக்கறார். அப்ப சப்ஸ்டன்ஸ் பிளஸ் அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபா இஸ் ஈக்வல் டு காஸ். substance, அதே substance plus manifest நாம ரூபா is equal to effect. இந்த நாம ரூப டிரான்ஸ்பர்மேஷனை தான் நாம வந்து கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிரியேஷன் அப்படிங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸ்ல இந்த நாம ரூபாவை மேனிஃபெஸ்ட் பண்றதுதான் கிரியேஷன். சப்ஸ்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததா? சப்ஸ்டன்ஸ் இருந்தது. சப்ஸ்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் இருந்ததா? நாமரூபா மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் இருந்ததா? இருந்தது. சரி, இது வந்து பாட். இந்த யூனிவர்ஸ் உடைய கிரியேஷன் எப்படி? இப்ப யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம், ஒரு இஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு பேசிக் சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து காஸ்ட்னா என்ன சொல்றோம்? சப்ஸ்டன்ஸ் பிளஸ் அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபா அப்படின்னு சொல்றோம். இஃபெக்ட்னா சப்ஸ்டன்ஸ் பிளஸ் மேனிஃபெஸ்ட் நாம ரூபம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த யூனிவர்ஸ் வந்து இஃபெக்ட் அப்படின்னா இதுல என்ன இருந்திருக்கணும்? பேசிக் சப்ஸ்டன்ஸ் டெஃபினட்டா இந்த யூனிவர்ஸுக்கு இருந்திருக்கணும். இப்போ பேசிக் சப்ஸ்டன்ஸ். இப்ப பாக்குற யூனிவர்ஸ் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு? மேனிஃபெஸ்டான நாம ரூபாவா இருக்கு. அப்போ இந்த யூனிவர்ஸ் என்னது? சப்ஸ்டன்ஸ் பிளஸ் மேனிஃபெஸ்ட் நாம ரூபாவை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம். இப்ப யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? பேசிக் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபா எக்ஸிஸ்ட் ஆகி இருந்திருக்கணும். பேசிக் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் அவ்யக்த நாம ரூபா இருந்திருக்கணும். இப்ப நாம பாக்குற இந்த யூனிவர்ஸ் பேசிக் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் மேனிஃபெஸ்ட் நாம ரூபா, இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் நாம ரூபாவை இப்ப நாம பாக்குறோம். இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸை யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் பகவான். யாராலையும் இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ண முடியாது. அப்ப பேசிக் சப்ஸ்டன்ஸ் முன்னாடியே இருந்திருக்கணும் வித் அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபா. இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்ன? மூல வஸ்து என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட ட்ரூத் என்ன அப்படின்னா வேதாந்தம் அதுக்கு என்ன சொல்றது? இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ பிரம்மன் அப்படின்னு சொல்றது. எப்படி மண் பாண்டங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது கிளே வந்து பேசிக் சப்ஸ்டன்ஸா இருக்கோ, அது மாதிரி இந்த கிரியேஷனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது, கிரியேஷன் அப்படின்னு சொன்னா இட் இன்க்ளூட்ஸ் பஞ்சபூதானி, டைம் எல்லாமே அதுல இன்க்ளூடட். சரியா? அப்போ அதோட பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்ன? இந்த வேர்ல்டோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது இந்த வேர்ல்டுடைய பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்ன? பிரம்மன். இந்த பிரம்மனோட நேச்சர் என்ன? சப்ஸ்டன்ஸ் உடைய நேச்சர் என்ன? சத் சித் ஆனந்த ஸ்வரூபம், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்சியஸ்னஸ் அண்ட் லிமிட்லெஸ்னஸ். இந்த லிமிட்லெஸ்
எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் தான் கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்தது, கிரியேஷனுக்கு அப்புறமும் இது இருக்கு. இப்ப இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ் மேனிஃபெஸ்டான நாம ரூபத்தோட இருக்கிறத தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்றது இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சுடலாம். நேம்ஸ், ஃபார்ம்ஸ், ஆக்ஷன்ஸ். நாம ரூப கர்மால இது எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அப்ப ஒவ்வொரு வியக்த நாம ரூபத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் நாம பேர் கொடுக்கறோம் இல்லையா, அந்த நாமாவே அந்த ரூபத்தோட ஃபங்க்ஷனை பொறுத்து நாம ஒரு பேரை கொடுக்கறோம், நாமாவ அந்த ஆப்ஜெக்டுக்கு கொடுக்கறோம். அப்ப பிரம்மன் பிளஸ் வியக்த நாம ரூப இஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ். கிரியேஷனுக்கு முன்னாடி பிரம்மன் பிளஸ் அன்மானிஃபெஸ்ட் நாம ரூப இருந்திருக்கணும் இல்லையா. அப்போ பிரம்மன் பிளஸ் அன்மானிஃபெஸ்ட் நாம ரூபம் தான் காஸ், பிரம்மன் பிளஸ் மேனிஃபெஸ்ட் நாம ரூபா தான் இஃபெக்ட். இப்ப இந்த அன்மானிஃபெஸ்ட் நாம ரூபா இருக்கு இல்லையா, அதத்தான் நம்ம மாயா அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த காசையும் இஃபெக்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக, டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக அது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் பேரானது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? பிரம்மன் பிளஸ் அன்மானிஃபெஸ்ட் நாம ரூபா இந்த மாயா இருக்கு இல்லையா, அது காசுன்னு சொல்றோம். அதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கோம்? பிரம்மன் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அதே பிரம்மன் பிளஸ் மேனிஃபெஸ்ட் நாம ரூபா என்னது? ஜகத் அப்படின்னு அதுக்கு நாம பேர் கொடுக்கிறோம். இப்போ பிரம்மன் எப்பவுமே எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம அப்படியே இருந்துட்டே இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லய டைம்ல பிரம்மன் பிரம்மனாவே இருக்கு. ஆனா இந்த அவ்யக்த நாம ரூபம் வியக்த நாம ரூபமா மாறுறது, வியக்த நாம ரூபம் அவ்யக்த நாம ரூபமா இப்படி அது டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிட்டு இருக்கு. அவ்யக்த டு வியக்த தான் கிரியேஷன், வியக்த டு அவ்யக்த டிசல்யூஷன். இருக்கிறது என்னது அப்படின்னா, இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். ஒரு கண்டிஷன்ல அதையே ஈஸ்வரான்னு சொல்றோம், இன்னொரு கண்டிஷன்ல அதையே நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அவ்யக்த நாம ரூபத்தை ஆத்தர் மாயா, அதுதான் வேதாந்தமே மாயா அப்படின்னு தான் சொல்றது. அதுக்கு ஆத்தர் சக்தி அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்றார். அப்புறம் இதையே நம்ம விதவிதமா பேர் கொடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, பிரகிருதி, காரண பிரபஞ்சம், அவ்யக்த பிரபஞ்சம், அவ்யாகிருத பிரபஞ்சம், அப்படி எல்லாம் கூட இந்த மாயாக்கு டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இந்த மாயா அப்படின்னா அது எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சீடு ஃபார்மை நாம ஞாபகம் வச்சுட்டோம்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி ஒரு சீடுக்குள்ள இந்த ஹோல் ட்ரீயோட மொத்த விஷயமும் எப்படி இருக்கு? அன்மானிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கோ, அந்த அன்மானிஃபெஸ்ட் ஃபார்ம் தான் மாயா, அவ்யக்த ரூபம். அந்த சீடு ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னா மெட்டீரியல், அந்த மேட்டர் பிரின்சிபிளா அது இருக்கு. ஏன்னா அந்த மேட்டர் பிரின்சிபிள் இருந்துதான் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் வந்தாகணும் இல்லையா. இப்ப இந்த மெட்டீரியல் பிரபஞ்சம் அந்த மேட்டர் பிரின்சிபிள் இருந்துதான் வந்தாகணும். அதனால அதுக்கு பேரு பிரகிருதி அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ பிரகர்ஷேன கிருதி யோகியத்வாத் பிரகிருதி, பிரகர்ஷேன கிருதி யோகியத்வாத் பிரகிருதி அப்படின்னா எது ஒண்ணு மாடிஃபை ஆகி இந்த யூனிவர்ஸா ஆகிறதோ, ஆர் எது ஒண்ணு யூனிவர்ஸ் ஆகிறதுக்காக தன்னை மாடிஃபை பண்ணிக்கிறதோ அதுக்கு பேரு பிரகிருதி. இப்போ எந்த மெட்டீரியல் காசையும் நம்ம பிரகிருதி அப்படின்னு கூப்பிடலாம். இப்ப கோல்டு பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோல்டு தன்னை ஆர்னமெண்ட்ஸா ஷேப் பண்ணிக்கிறது இல்லையா. அப்ப அந்த ஷேப் பண்ணிட்டு இருக்குல்ல, அத ஷேப்டு வெர்ஷனை விக்ருதி அப்படின்னு சொல்றோம். பண்றதுக்கு முன்னாடி பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரகிருதி விக்ருதி ஆகிறது, மாயா பிரபஞ்சமா ஆகிறது. இப்ப இந்த மாயா இருக்கே, இது எக்ஸிஸ்டன்ஸ் கேட்டகரியில வருமா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் கேட்டகரியில வருமா? இருக்குன்னு சொல்ல முடியுமா, இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா?
அதனாலதான் அத மாயான்னு சொல்றோம். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னும் அத சொல்ல முடியாது. அப்ப மாயா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா கிளாசிஃபை பண்ண முடியாது. இதுதான் மாயாவுடைய அர்த்தம். இது இந்த கேட்டகரியில தான்ப்பா வரும் அப்படின்னு மாயாவை தூக்கி எந்த கேட்டகரியிலும் நம்மளால ஃபர்மா போட முடியாது. இப்ப மாயா அப்படின்னா அனிர்வச்சனீயத்துவம், அனிர்வச்சனீயம். இப்ப நிர்வச்சனம் அப்படின்னா இது இப்படித்தான் அப்படின்னு கிளியரா சொல்றதுக்கு பேரு நிர்வச்சனம். அனிர்வச்சனம்னா என்ன அர்த்தம்? இது இப்படித்தான்னு கிளியரா சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்படித்தான் இது அப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்ப சத் அசத்யாம் அனிர்வச்சனீயம். சத் கேட்டகரியிலும் வராது, அசத் கேட்டகரியிலும் இது வராது. இப்ப மாயா அப்படின்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்ப மேஜிக் ஷோ எல்லாம் பாத்திருப்பேன் இல்லையா, இந்த பிசி சர்க்கார் மேஜிக் ஷோ எல்லாம் நடந்திருக்குமே, அதெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ணிருக்கலாம். இந்த மேஜிக் ஷோல அவ எக்ஸிபிட் பண்ற ஈவென்ட்ஸ் எல்லாம் உண்மையா இல்ல உண்மை இல்லையா, அது நம்மளால சொல்லவே முடியாது. அது உண்மையா உண்மை இல்லையா நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப பார்த்தோம்னா அவ என்ன பண்ணுவா, ஹைட் ஆஃப் மேஜிக் என்ன காமிப்பா நம்மளுக்கு, ஒரு ஆளை படுக்க வச்சிடுவா. படுக்க வச்சு என்ன பண்ணுவா, ஒரு பெரிய ஷார்ப் பெருசா ரம்பம் மாதிரி ஒண்ணு எடுத்து அந்த ஆளை நடுவுல அப்படியே சென்டர் போர்ஷன்ல கட் பண்ற மாதிரி காமிப்பா. கட்டும் பண்ணிடுவா. பண்ணா என்ன ஆகும், இந்த பக்கம் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி போயிடும், அந்த பக்கம் ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி போயிடும். அப்புறம் இந்த மெஜிஷியன் என்ன பண்ணுவார், ரெண்டும் பேரும் நான் பிரிச்சிருக்கேன்னு சொல்லி அது நடுவுலயே ஒரு 2-3 வாட்டி நடந்து வேற போய் காமிப்பார் அந்த கேப்ல இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு என்னமோ பண்ணுவார். அப்புறம் அந்த ரெண்டு போர்ஷனும் அப்படியே ஒட்டின்றோம். அப்புறம் அந்த ஆளு ஹாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பார்த்துட்டு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு அந்த ஆள் ஓடி போயிடுவார். இப்ப நம்ம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே நடந்துதா இல்ல இல்லையா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அது நிஜமாலே நடந்திருக்குமா இல்ல நிஜமாலே அது நடக்கலையா? அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, அதுதான் மாயா. அது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு பேரு மாயா. இப்ப வேதாந்தத்துல மாயா சத் கேட்டகரியிலும் வராது, அசத் கேட்டகரியிலும் அது வராது. அதனால அது என்னன்னு சொல்றோம், மித்யா அப்படின்னு ஒரு கேட்டகரிய அதுக்கு நாம கொடுக்கறோம். மித்யானா என்ன அர்த்தம், எது ஒண்ணுத்துக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ அத நாம மித்யா அப்படின்னு சொல்றோம். எது ஒண்ணு தன்னோட சப்போர்ட்டுக்கு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கோ அத நாம மித்யா அப்படின்னு சொல்றோம். இந்த அவ்யக்த நாம ரூப மெட்டீரியலுக்கு எது சப்போர்ட்டா இருக்கு, ஒரு சப்போர்ட் ஆனது தேவைப்படுறது. இப்ப நம்ம மூவி பாக்குறோம், இந்த மூவி டிஃப்ரெண்ட் நாம ரூபா தான் அந்த மூவில வந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த டிஃப்ரெண்ட் நாம ரூபா மூவிக்கு எது சப்போர்ட்டா இருக்கு, ஸ்கிரீன் தான் சப்போர்ட்டா இருக்கு. அது மாதிரி இந்த மாயாவுக்கு ஒரு சப்போர்ட் ஆனது தேவைப்படுறது. இதுதான் மாயாவுடைய இன்ட்ரோடக்ஷன். அப்ப ஆத்தர் சொல்றார், இந்த மாயா இருக்குல்ல, இந்த மாயாக்கே 2 சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றார். சக்தி துவயம் அப்படின்னு சொல்ற, 2 பவர்ஸ் இருக்கு, 2 ஃபேக்கல்டி இருக்கு. அது என்ன 2 ஃபேக்கல்டி, விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. இப்ப விக்ஷேப சக்தி தான் இந்த எது இந்த யூனிவர்ஸா வெளியில வருதோ ப்ரொஜெக்ட் ஆகுறதுல அந்த அவ்யக்த நாம ரூபா வியக்த நாம ரூபமா வெளியில வரத்துக்கு ஒரு பவர் ஆனது தேவைப்படுறது, அதுதான் விக்ஷேப சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் கேட்டுட்டே இருக்குமா, திடீர்னு போர் அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அப்படியே கண்ணு ராத்திரியும் சரியா தூங்கலன்னா என்ன ஆயிடும், கண்ணு அப்படியே அசந்து போயிடும். அப்படியே அசந்து போன போது என்ன ஆகும், நிறைய கனவு எல்லாம் வரும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அதெல்லாம் இப்ப இந்த கனவுல வரும். இந்த கனவு இப்ப எங்க இருந்து வருது, இந்த கனவு வரத்துக்கு முன்னாடி அந்த கனவு எப்படி இருந்திருக்கணும், கனவு
அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருந்தது. கிளாஸ் போர் அடிச்ச உடனே என்னோட மைண்ட் வந்து அந்த பார்ஷியல் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்த உடனே என்ன ஆயிடுறது, அந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருந்த கனவு இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிறது. எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறது அப்படின்னா, நம்ம கிட்ட அந்த விக்ஷேப சக்தியானது இருக்கு. அந்த விக்ஷேப சக்தி என்ன பண்றது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த வாசனாசை இப்போ மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருது. அது மாதிரி இந்த கிரியேஷன்ல மாயாக்கு வந்து விக்ஷேப சக்தி இருக்கு. அது என்ன பண்றது, அன்மேனிஃபெஸ்ட் நாம ரூபாவை மேனிஃபெஸ்ட் நாம ரூபாவா த்ரோ அவுட் பண்றது, ப்ரொஜெக்ட் பண்றது. இது வந்து the power of projection வந்து இன்பில்ட். இப்ப நம்மளால வந்து கனவுல வந்து அந்த ட்ரீம் பிரபஞ்சத்தை வந்து கிரியேட் பண்ண முடியறதே, ட்ரீம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியறதே, ட்ரீம் டைம் கிரியேட் பண்ண முடியறதே. அப்ப வேற யார்கிட்ட இருந்து கடன் வாங்கி இதை நம்ம பண்றோமா அப்படின்னா, இது இன்பில்ட் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற இந்த பவர். அப்ப நம்ம வந்து தூங்குறத வந்து நித்ரா சக்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட வந்து ஒரு நித்ரா சக்தி இருக்கு. அந்த நித்ரா சக்திக்கு ரெண்டு சக்தி இருக்கு, விக்ஷேப சக்தியும் இருக்கு, ஆவரண சக்தியும் இருக்கு. அதே மாதிரி இந்த மாயாக்கு விக்ஷேப சக்தியும் இருக்கு, ஆவரண சக்தியும் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த விக்ஷேப சக்தி தான் விதவிதமான ட்ரீம் பிரபஞ்சத்தெல்லாம் நம்மளுக்கு டிஃபரெண்டா கிரியேட் பண்ணி விடுறது இல்லையா. அதே மாதிரி இந்த அவ்யக்த நாம ரூபம் வந்து வியக்த நாம ரூபமா ஆகிறதுக்கு இந்த விக்ஷேப சக்தி ஆஃப் மாயா ஹெல்ப் பண்றது. அப்ப விக்ஷேப சக்தி தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது. இப்ப நம்மளுடைய இப்ப இன்னைக்கு ராத்திரி நாம காண போற கனவு இப்ப கரண்டா எப்படி இருக்கும், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இப்போ நம்மளுக்குள்ள அது இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ராத்திரி போய் நம்ம படுத்துட்ட உடனே என்ன ஆகும், இந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் மறுபடியும் மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வரும். அப்ப இந்த கிரியேஷன் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு விக்ஷேப சக்தி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ரெண்டாவது பவர் என்ன இந்த மாயாக்கு அப்படின்னா, ஆவரண சக்தி, ஆவிருத்தி சக்தி அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தினாலதான் நம்ம கிட்ட இருக்கிற விவேக சக்தி போயிடுறது. அப்ப ஆவரணம் பத்தி ஆத்தர் வந்து அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவார். இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, விக்ஷேப சக்தி பத்தி தான் பேசுற. விக்ஷேப சக்தி என்ன பண்றது அப்படின்னா, சுஜேத். என்ன சுஜேத், அன்ஃபோல்ட்ஸ், ப்ரொஜெக்ட்ஸ், த்ரோஸ் அவுட், கிரியேட் பண்றது. எதை அப்படின்னா, இந்த ஜகத் சுஜேத், இந்த யூனிவர்ஸ ப்ரொஜெக்ட் பண்றது. இப்ப ஆகாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்த யூனிவர்ஸும், ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு மொத்த யூனிவர்ஸையும் வந்து இந்த விக்ஷேப சக்தி ப்ரொஜெக்ட் பண்றது. இப்ப பஞ்ச சூக்ஷ்ம பூதம், பஞ்ச ஸ்தூல பூதம், சூக்ஷ்ம பௌத்திக பிரபஞ்சம், ஸ்தூல பௌத்திக பிரபஞ்சம். அததான் ஆத்தர் என்ன சொல்ற, லிங்காதி பிரம்மாண்ட அந்தம் அப்படின்னு சொல்ற. லிங்கம், லிங்கம்னா என்னன்னு பார்த்தோம். லிங்கம் அப்படிங்கறது எதுக்கான பேரா கொடுக்கப்பட்டது, சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்கம் அப்படின்னு ஆத்தர் வந்து பேர் கொடுத்தார். ஏன் சூக்ஷ்ம சரீரத்தை லிங்கம்னு சொல்றோம், இப்போ லிங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனோட ஜெனரல் மீனிங் என்னன்னா இண்டிகேட்டர் அப்படின்னு அர்த்தம். எதையோ ஒன்னத்தை இண்டிகேட் பண்றதுக்கு லிங்கம் அப்படின்னு பேர். இப்ப புகை இருக்கு இல்லையா, புகை வந்து ஒரு லிங்கம். எதுக்கு புகை லிங்கம் அப்படின்னா, நான் பார்க்காத நெருப்புக்கு இண்டிகேட்டர் இந்த புகை. புகைய பார்த்தேன்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த புகையானது எனக்கு இண்டிகேட் பண்றது. அது மாதிரி எனி ரிஃப்ளெக்டிங் மீடியம் இஸ் an இண்டிகேட்டர் இல்லையா. இப்ப வந்து மூன் இருக்கு, மூன் இஸ் லிங்கம். எதுக்கு மூன் லிங்கம், சன்லைட்டோட பிரசன்ஸ் ரிவீல் பண்றதுக்கு மூன் வந்து ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. எப்படி பண்றது, அந்த சன்லைட்டோட பிரதிபிம்பத்தை ஃபார்ம் பண்றது மூலமா மூன் வந்து சன்லைட்டை இண்டிகேட் பண்றது. அப்ப மூன் லிங்கம். அது மாதிரி கான்சியஸ்னஸ் பிரின்சிபலை ரிஃப்ளெக்ட் பண்றது மூலமா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எது இண்டிகேட் பண்றது, சூக்ஷ்ம சரீரம் தான் இண்டிகேட் பண்றது. அதனால சூக்ஷ்ம சரீரம் இஸ் லிங்கம் ஃபார் ஆத்மா. ஏன் ஆத்மாவை இண்டிகேட் பண்ணணும், ஏன்னா ஆத்மா இருக்கிறத நம்மளால
பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்ப அதோட பிரசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் அதுக்கு இண்டிகேட்டரா வேலை பண்றது. அப்போ இந்த ஜட லிங்க சரீரம் ஆத்மாவோட பிரசன்ஸ ரிவீல் பண்றதுக்காக சேத்தனமா அது மாறி நம்மளுக்கு ஆத்மாவோட பிரசன்ஸ ரிவீல் பண்ணி காமிக்கிறது. அதனால சூக்ஷ்ம சரீரத்தை லிங்க சரீரம் அப்படின்னு சொல்றோம். சிவலிங்கம் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அது ஈஸ்வராவை ரிவீல் பண்றது. ஈஸ்வரா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு நாட் அவைலபிள் இல்லையா? அதனால அதை இண்டிகேட் பண்றோம் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி. லிங்காதி, லிங்காதினா சூக்ஷ்ம சரீரத்துல ஆரம்பிச்சு பிரம்மாண்ட அந்தம், பிரம்மாண்டம் என்டையர் காஸ்மாஸ் வரைக்கும், அதாவது மைக்ரோ டு மேக்ரோ எல்லாத்தையும் மாயாதான் ப்ரொடியூஸ் பண்றது, கிரியேட் பண்றது. இப்போ ப்ரொடியூஸ் கிரியேட் அப்படின்னா முதல்ல என்ன மீனிங் பார்த்தோமோ அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப என்டையர் யூனிவர்ஸ இந்த மாயா கிரியேட் பண்றது. வண்டர்ஃபுல் நியூஸ், ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா வேர்ல்டு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த வேர்ல்டு பியூட்டி இருக்கு, வெரைட்டி இருக்கு, நாவல்டி இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த வேர்ல்டுல. என்ன பிரச்சனை? இப்போ வேர்ல்டு இருக்கட்டுமே, அது மாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை? இப்போ ஒரு ஞானிக்கு கூட இந்த கிரியேஷன் அவைலபிளா இருந்தாதான் அவர் பிரம்மனுடைய குளோரிஸ் எல்லாம் பத்தி பேசவே முடியும் இல்லையா? இப்ப தன்னோட குளோரியையே யூனிவர்ஸ் இருக்கிறதுனாலதான் கிளைம் பண்ண முடியும். அப்போ விக்ஷேப சக்தி இருக்கு இல்லையா? அந்த விக்ஷேப சக்தினால நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ப்ராப்ளம் எதனால? ஆவரண சக்தினாலதான் நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் ஆனது ஏற்படுறது.